55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல 3 முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் விஷயம் ஃபோர்ட்டிஃபைடு கர்னல் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரேஷன் அரிசி இனிமேல் 5% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அப்ப கண்டிப்பா எல்லாருமே அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்ப இதுல முக்கியமா அஃபெக்ட் ஆகக்கூடியது யாரு? அதை நம்பி ஏழை மக்கள் சாப்பிட்டு வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போற பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கப்பட போறாங்க. இரண்டாவது, பாப்கார்னுடைய ஜிஎஸ்டியும் 5% உயர்த்த போறாங்க. இது தியேட்டர்ல வாங்கக்கூடிய அந்த பாப்கார்னுக்கே வெவ்வேறு ரேட் மதிப்பு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே 5% செலுத்தணுமா? இல்ல அதிலேயே விலை உயர்ந்ததுக்கு தான் செலுத்தணுமா? இல்ல கடைகள்ல நம்ம சாதாரணமா வாங்குறதுக்கும் செலுத்தணுமான்ற விளக்கம்லாம் கொடுக்கல. ஆனா இதுவும் ஒரு டிராபேக்கா தான் இருக்கு. முதல்லலாம் ஒரு காரை வாங்குவோம், அப்போ ஜிஎஸ்டி கட்டுவோம். ஆனா செகண்ட் ஹேண்டா விற்கும் போது ஜிஎஸ்டி பெரிதளவும் இருக்காது. ஆனா இப்போ 18% நீங்க ஜிஎஸ்டி செலுத்தினால் மட்டுமே உங்களுடைய பழைய காரை விற்க முடியும்.